வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நாம் திருமுருகாற்றுப்படை விளக்கத்தை கண்டு வருகிறோம். அதில் திரு ஆவினன்குடியை கண்டு வந்தோம். இப்பொழுது அதன் தொடர்ச்சியை காணப்போகிறோம். உலகியலில் பொறிகளால் நுகரும் துன்பங்கள் உடனே துயரத்தை உண்டாக்குகின்றன என்பது நமக்கு தெரியும். பொறி இன்பமோ பின்பு வரும் துன்பத்துக்கு காரணமாகின்றது. ஆகையால் பொறியினால் நுகரும் இன்பம் துன்பம் இரண்டும் ஒரு வகையில் நமக்கு இடும்பைகளே. அவற்றிற்கு அப்பாலே சென்றவர்கள் உயிரினால் இன்பம் நுகர்வார்கள். பொறியின் வாயிலாக வரும் இன்ப துன்பம் மனத்தை சார்ந்தவை. பொறிகள் அடங்கி நின்றாலும் மனம் இன்ப துன்பத்தை வாசனையால் நுகரும். தூங்கும்போது கனவில் இன்ப துன்பங்களை மனம் அனுபவிக்கின்றதல்லவா? ஜாக்கிரத்தில் மனம் பொறிகளோடு ஏய்ந்து இன்ப துன்பங்களை உணர்கிறது. கனவில் அவற்றோடு சாராமல் நுகர்கிறது. இதுதான் வேற்றுமை. மனம் தொழிற்படாத போது பொறி நுகர்ச்சி இராது. நன்றாக தூங்குகிறவனை எறும்பு கடித்தாலும் தெரிவதில்லை. கூப்பாடு போட்டாலும் அவன் காதில் விழுவதில்லை. பரிச இந்திரியமாகிய தோல் இருந்தாலும் ஒலி பொறியாகிய செவி இருந்தாலும் மனம் அவற்றோடு சாருவது இல்லை. அதனால் உணர்வும் இருக்காது. ஆகவே இன்பமும் துன்பமும் மனத்தை சார்ந்தவை. இந்த இரண்டும் கடந்த அனுபவம் ஒன்று உண்டு. அங்கே மனத்துக்கு வேலையே கிடையாது. அப்போது இன்பத்தை உயிர் தனி நின்று அனுபவிக்கிறது. அதுதான் ஆனந்தம். அதுதான் சுக துக்கம் அற்ற இன்பம். அதையே சிவானந்தம் என்றும் பிரம்மானந்தம் என்றும் ஆத்மானந்தம் என்றும் பலபடியாக கூறுவர். அத்தகைய ஆனந்தத்திலே லயித்த இந்த முனிவர்களுக்கு சிறிதும் துன்பம் என்பதே இல்லை. இடும்பை யாவதும் அறியா இயல்பினர், அதாவது சிறிதேனும் துன்பம் என்பதை அறியாத இயல்பை உடையவர்கள் என்ற கருத்தை தெரிவிக்கிறது. இவர்கள் மனம் கண்ணாடி போல் இருக்கிறது. விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கிறது. அந்த நிலை என்றும் பொருந்தி இருக்கிறது. இவர்களுடைய முதிர்ந்த ஞானமே இவர்களுக்கு இந்த நிலையை உண்டாக்கியது. இத்தகைய முனிவர்கள் முன்னாலே போகிறார்களாம், அதாவது முன்னாலே புகுகிறார்கள். மேவர துணியில் காட்சி முனிவர் முற்புக என்று கூறுகிறார் நக்கீர். மனம் பொருந்த வெறுப்பில்லாத ஞானத்தையுடைய முனிவர்கள் முன்னாலே செல்ல, முருகனை காணும் பொருட்டு கைலாயத்திலிருந்தும் வைகுண்டத்திலிருந்தும் அமராவதியிலிருந்தும் பெரிய தேவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதோ குறை இருக்கிறது. அதை நீக்கிக் கொள்ள முருகனை நாடி வருகிறார்கள். முருகனுக்கு சிறிதே சினம் உண்டாகி இருக்கிறது. அதை ஆற்றி தம்முடைய வேண்டுகோளை சமர்ப்பிக்க வருகிறார்கள். தாமே நேரில் சென்று சொல்ல அவர்களுக்கு அச்சமாக இருக்கிறது. முருகனுக்கு வேண்டியவர்களை முன்னிட்டு கொண்டு போகலாம் என்று அவர்களுக்கு தோன்றுகிறது. முருகனுக்கு மிகவும் வேண்டியவர்கள் யார்? பக்தர்கள், ஞானியர். அதனால்தான் இந்த முனிபுங்கவர்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். தம் தம் தொழிலில் அவர்கள் சிறந்த தலைவர்களாக இருந்தாலும் இங்கே முருகன் சந்நிதியில் தலைமை யாருக்கு? அன்பர்களுக்குத்தான். இந்த நுட்பம் தெரிந்து இந்த முனி புங்கவர்களையே முன்னே போக சொல்லி ஆடல் பாடல் வல்லவர்களை அவர்களுக்கு பின்னே அனுப்பி அந்த பெரியவர்கள் பணிவாக பின்னே வருகிறார்கள். பிரம்மாவிடம் கோபம் கொண்டு சிறையில் அடைத்திருக்கிறான் முருகன். இப்போது தேவர்கள் வந்தால் அந்த கோபத்தை அவர்கள் மேலும் காட்டுவான். ஆகையால் கோபம் அடைந்த கணவனுக்கு முன் குழந்தையை விட்டு ஆறுதல் பெறச் செய்து பின்பு செல்லும் மனைவியைப் போல தேவர்கள் முனி புங்கவர்களை அனுப்பி இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் முன்னே புகுகிறார்கள். சீரை தை ஈய உடுக்கையர் சீரோடு வலம் புரையும் வால் நரை முடியினர் மாசரை இமைக்கும் உருவினர் மானின் உரிவை தை ஈய ஊன் கெடு மார்பின் என்பெழுந்து இயங்கும் யாக்கையர் நன்பகல் பல உடன் கழிந்த உண்டியர் இகலோடு செற்றம் நீக்கிய மனத்தினர் யாவதும் கற்றோர் அறிய அறிவினர் கற்றோர்க்கு தாம்பரம்பாகிய தலைமையர் காமமொடு கடும் சினம் கடந்த காட்சியர் இடும்பை யாவதும் அறியா இயல்பினர் மேவரத் துணியில் காட்சி முனிவர் முற்புக என்று கூறுகிறார் நக்கீரர். எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். முனிவர் பெரும் கூட்டம் முன்னே செல்கிறது. அவர்களை கையெடுத்து கும்பிட்டுவிட்டு பின்னே வருகின்றவர்கள் யார் என்று நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம்.
முனிவர்கள் முதலில் போக அவர்களை அடுத்து கந்தர்வர்களும் அவர்களுடைய மகளிரும் வருகிறார்களாம். அவர்கள் இனிய இசையை எழுப்புகிறவர்கள். முருகன் இசையில் ஈடுபடுகிறவன். ஆகவே முருகனுக்கு உகந்த முனிவர்கள் முன்னே செல்ல அவர்களை அடுத்து அவன் விரும்பும் இசையை பாடுபவர்கள் புகுகிறார்கள். முருகன் ஒரு இசைப்பிரியன் அல்லவா? சினமுடையவர்களுடைய சினத்தை ஆற்றுவது இசை. ஒரு கால் முருகன் நான்முகனிடம் கொண்ட கோபம் மாறாமல் இருந்தாலும் அதனை ஆற்றுவதற்கு அவர்களுடைய யாழ் இசை உதவும். கந்தர்வர்கள் எப்படி இருக்கிறார்கள்? இசைவாணர்கள் எப்போதுமே தம்மை அணி செய்து கொள்ளும் இயல்புடையவர்கள். கந்தர்வர்கள் இடையில் அணிந்துள்ள உடை மிக்க மெல்லியதாகவும் வெள்ளை வெளேரென்றும் இருக்கிறது. பாலை காய்ச்சும் போது மேலே ஆவி வருகிறதே, அதை அப்படியே முகந்து ஆடையாக உடுத்து கொண்டால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கிறது அவர்களுடைய தூய உடை. பாலாவி அன்ன பைந்துகில் என்று வேறு நூல்களிலும் வருகிறது. வெள்ளை புகை போலவும் இருக்கிறது. அவர்கள் மார்பில் மலர் மாலை விளங்குகிறது. இப்போதுதான் முட்டு மலர்ந்த மலர்களை கட்டிய புத்தம் புதிய மாலை அது. அந்த மார்பில் அழகாக தொங்குகிறது. புகை முகம் தன்ன மாசில் தூ உடை முகைவாய் அவிழ்ந்த தகைசூழ் ஆகத்து என்கிறார் நக்கீரர். புகையை முகந்தார் போன்ற அழுக்கு இல்லாத தூய உடையையும் முட்டுக்கள் வாய் அவிழ்ந்து மலர்ந்த மாலை சூழ விளங்கும் மார்பையும் என்று கூறுகிறார். முகை என்றால் முட்டு, தகை என்றால் மாலை. அவர்களுடைய உடையும் மாலையும் தூய்மைக்கும் கலை பண்புக்கும் அடையாளமாக நிலவுகின்றன. அவர்கள் யாழை வாசிக்கிறார்கள். நரம்புகளை இறுக கட்டிய யாழ் அது. முறுக்கி இறுக்கிய நரம்பு கட்டு தளர்ந்து போனால் அந்த நரம்பு அதற்குரிய சுரத்தை பேசாது. எப்படி அவை இறுக அமைய வேண்டுமோ அப்படி அமைய வேண்டும். இப்படி தந்திகள் கச்சிதமாக இறுக அமைந்த அமைப்பை திவவு என்று சொல்வார்கள். திவவு தளர்ந்து தொய்வு உண்டானால் பாட்டில் அபஸ்வரம் உண்டாகும். இசைவாணர்கள் இசை நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன் இந்த திவவு சரியாக இருக்கிறதா என்று பார்த்து ஒழுங்காக அமைத்து கொள்வார்கள். சுருதியோடு ஒட்டி பேசுகிறதோ என்று தம் காதை வாத்தியத்தின் அருகில் வைத்து பார்த்து ஒழுங்குபடுத்தி கொள்வார்கள். நுட்பமாக தவறின்றி அமைய வேண்டுமல்லவா? அதனால் இப்படி கூர்ந்து பார்த்து ஸ்ருதி சேர்க்கிறார்கள். இத்தகைய நரம்பு கட்டை உடைய நல்ல யாழை கந்தர்வர்கள் வாசிக்கிறார்கள். யாழ் நல்ல முறையில் செய்தது. அதில் உள்ள நரம்பு கட்டாகிய திவவும் நல்ல முறையில் பொருந்தி கட்டியது. இனி அதை வாசிக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டாமா? வாத்தியத்தை வாசிக்கும் போது விரல்கள் வேலை செய்கின்றன. அதிலின் விரல்கள் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைக்கலாமா? சங்கீதத்தில் மனோதர்மம் என்பது மிகவும் முக்கியமானதல்லவா? ராகத்தின் கட்டுக்கோப்பு, அதாவது ஆரோகண அவரோகண கதி எப்போதும் மாறாது. தாளத்தின் கணக்கும் மாறாது. ஆனால் இந்த ராகலயங்களுக்குள்ளே இழையும் இசைவாணனுடைய மனோதர்மத்தால் பல வடிவங்களை கொள்ளும். பல அலைகளை எழுப்பும். ஆதலின் இசைவாணனுக்கு மனோதர்மம் அவசியமானது. அதுதான் பாட்டுக்கு ஜீவனை போன்றது. இந்த மனோதர்ம சிறப்பினால்தான் சிறந்த இசைவாணர்கள் தங்களுக்கே உரிய பாணியை உண்டாக்கி கொள்கிறார்கள். முருகனை தரிசிக்க வரும் கூட்டத்தில் இரண்டாவது வரிசையில் செல்லும் கந்தர்வர்களாகிய இசைவாணர்களுக்கு நல்ல வளமான மனோதர்மம் இருக்கிறது. அது பாட்டில் நயத்தை உண்டாக்குகிறது. அந்த நயம் அவர்களுடைய மனத்திலிருந்து ஊற்றெடுக்கிறது. அது மட்டுமா, அவர்கள் வீணையை மீட்டி இசை எழுப்புவதோடு நிற்பதில்லை. அவர்களும் அதனுடன் இழைந்து பாடுகிறார்கள். வீணையோடு இணைந்து பாடுவர்களின் பாட்டு மென்மையாக இருக்கும். அவர்களுடைய மொழி மென்மொழி. கந்தர்வர்களின் 3 கரணங்களும் இசையோடு இசைந்து இன்புறுத்துகின்றன. அவருடைய உள்ளம் மனோதர்மமாகிய நயனுடைய நெஞ்சு. அவர்கள் மொழி மென்மொழி. அவர்கள் கரத்தினால் நல்ல திவவை உடைய யாழை மீட்டுகிறார்கள். இப்படி மனம் மொழி மெய்களின் இணைப்பு செயலால் அவர்களிடம் யாழ் இசை உண்டாகிறது. செவி நேர்வு வைத்த செய் உரு திவவின் நல்லியாழ நவின்ற நயனுடை நெஞ்சின் மென்மொழி மேவலர் இன் நரம்பு உளர. காதிலை வைத்து பார்த்து சுருதி கூட்டி நரம்பு கட்டையுடைய நல்ல யாழிலே பயிற்சியுடையவர்களும் மனோதர்மம் உள்ள நெஞ்சையும் மென்மையான மொழிகளையும் உடையவர்களுமாகிய கந்தர்வர் இனிய யாழ் நரம்பை மீட்டிப்பாட என்று கூறுகிறார். நயன் என்றால் இனிமை. மேவலர் என்றால் மேவுதலை உடையவர்.
உளர என்றால் மீட்ட. முனிவரை அடுத்து யாழை வாசித்து இனிய பாட்டை பாடிக்கொண்டு வருகிறார்கள் கந்தர்வர்கள். அவர்களுடைய மனைவிமார்கள் உடன் இருந்து பாடிக்கொண்டு வருகிறார்களாம். அவர்களுடைய அழகு சொல்லத்தரம் அன்று. அவர்களுடைய உடம்பின் அமைப்பை பார்த்தால் நோய் என்பதன் வாசனையே தெரியாதது என்று தோன்றுகிறது. அவர்கள் நினைக்கிறபடியெல்லாம் அந்த உடம்பு வளைந்து கொடுக்கிறது. அவர்களின் திருமேனி மான் தளிரின் நிறம் பெற்று பல என்று இருக்கிறது. மாநிறம் என்று பொதுவாக சொல்வதுண்டு. உண்மையில் மாநிறம் உடையவர்கள் இந்த கந்தர்வ மங்கையர்கள். அந்த மேனி பளபளக்கும் பொழுதெல்லாம் அதில் ஒரு மெருகு தோன்றுகிறது. அழகு தேமல் படர்கிறது. பொன்னை உரைத்த பொடியை உடம்பெல்லாம் பூசிக்கொண்டு இருப்பது போல இருக்கிறது. அப்படி மின்னுகிறதாம். நோய் இன்று இயன்ற யாக்கையர் மாவின் அவிர்தளிர் புரையும் மேனியர் அவிர்தொரும் பொன் உரை கடுக்கும் தீ தலைவர். நோயே இல்லாமல் அமைந்த உடம்பை உடையவர், மாமரத்தின் பளபளக்கும் தளிரை ஒத்த வண்ணத்தை உடையவர்கள். அப்படி பளபளக்கும் தோறும் பொன்னை உரைத்தாற் போல தோன்றும் அழகு தேமலை உடையோர் என்ற கருத்தை தெரிவிக்கிறது. அவர்கள் அணிந்த மெல்லிய ஆடை அவர்கள் மேனி அழகை புலனாக்குகிறது. அவர்கள் தம் இடையில் 18 வடங்களை உடைய மேகலையாகிய பருமம் என்னும் அணியை உள்ளே அணிந்திருக்கிறார்கள். உடை நழுவினாலும் இரகசியத்தையே அந்த வடங்கள் மறைத்து விளக்கும். அது மறைத்து விளங்குகின்றது. அந்த பத்தி மேடாகவும் பள்ளமாகவும் இலக்கணப்படி அமைந்திருக்கிறது. அவர்கள் சிறிதும் மாசுமருவற்றவர்கள். அவர்களும் கந்தர்வர்களோடு சேர்ந்து பாடுகிறார்கள். அந்த பாட்டில் சிறிதளவு கூட அபஸ்வரம் இல்லை. குற்றம் ஏதும் இல்லாதபடி கந்தர்வர்களும் அவர் மகளிரும் இணைந்து பாடும் பாட்டு கேட்கிறது. இன்னகை பருமம் தாங்கிய பணிந்து ஏந்து அல்குல் மாகில் மகளிரோடு மறியின்றி விளங்க என்று கூறுகிறார். கண்ணுக்கு இனிய ஒளியை உடைய பருமம் என்னும் மேகலையை தாங்கியதும் தாழ்ந்தும் உயர்ந்தும் இலக்கணப்படி அமைந்ததுமாகிய இரகசிய உறுப்பை உடையவராகிய குற்றமற்ற மகளிரோடு அந்த பாடல் சிறிதும் குறைபாடு இல்லாமல் எடுத்துக்காட்ட என்று கூறுகிறார். கந்தர்வர் யாழை மீட்டி பாட அவர்களுடன் கந்தர்வ மகளிரும் பாடுகிறார்கள். அழகு, தூய்மை, சிறந்த முறையால் அமைந்த கருவியாகிய யாழ் ஆகியவற்றையுடைய அவர்கள் பாடும் பாட்டு மிக மிக இனிமையாக இருக்கும் என்று சொல்லவும் வேண்டுமா? உடம்பில் வளப்பம் இல்லாத முனிவர்களை சொல்லி பிறகு மேனி வளம் பெற்ற கந்தர்வர்களை சொன்னார். இப்படி முரண்பட்ட தோற்றங்களை காட்டுவது நக்கீரர் இயல்பு என்பதை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அல்லவா? பிறகு மற்ற பகுதிகளை பிறகு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.